இப்போ வந்து ஏற்கனவே வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம். இப்போ வந்து சிக்கன் வறுத்து அரைச்ச சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த பொடி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் என்ன மாவு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், தயிர் கொஞ்சம், எலுமிச்சம்பழம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் சுக்கா வந்து அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனையோ முறைகள்லாம் இருக்குது. இந்த முறைகளையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கா என்னான்னு. சரி, அது பழசவே செஞ்சு சாப்பிட்டு அது போர் அடிக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். இப்போ இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். சரிங்களா? நம்ம அந்த பிசைஞ்சதை இப்போ இதில் போட்டு அப்படியே எல்லாத்துலேயும் போட்டு கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சோம்னா தான் அந்த பேஸ்ட்டு அந்த சிக்கனோட சேர்ந்து இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா எலுமிச்சம்பழ சாரெலாம் போட்டிருக்கோம்ல, ஊற்றிருக்கோம். நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இப்போ இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி செஞ்சு காமிச்ச டேஸ்ட்டு அது வேறு, அது கூட்டு. ஒவ்வொரு மாடலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் போய் எதுக்கு வாங்குறீங்க, வீட்டிலே வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுத்துக்கலாம், அதுங்களும் சாப்பிட்டுக்குங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அது வரைக்கும் நம்ம பைப்பில் கையை கழுவிடுவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் நம்ம சைடெலாம் அரைச்சி வச்சா நல்லா இருக்குதெல்லாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் போல் ஒரு 25 கிராம் அரிசி, நம்ம சமையல் பண்ணுறோம்ல, சோறாக்குறோம்ல, அந்த அரிசி ஒரு அன்னாசிப்பூ ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 3 கிராம்பு எடுத்து இதெல்லாம் பூரா வறுத்து வச்சு நம்ம அரைச்சி செய்யலாம். இப்போ நான் வறுக்கிறேன் இதெல்லாம். ஃபஸ்ட்டு எதை போடலாம்? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வறுக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எதமா போட மல்லி போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது இந்த கட்டையை எடுத்து போட்டு வச்சுக்கோ. அப்புறம் அதை கொட்டிட்டு அப்புறம் அதுக்குள்ள கூட மொத்தமாக போட்டுக்கலாம். கடைசியாக அதுக்குள்ள போட்டுக்கலாம். அது நம்ம வறுத்து மிளகாப்பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக. நீ வருது இப்போ நல்லாயிருக்கும். சும்மா சரியாக போடணுமா? சரியாக போய் நல்லா செவக்க வறுத்துருச்சு பாருங்கள். அதை கருகுதுமா. எடுத்து அதை கொட்டி விடு. அந்த கிண்ணத்தில் அடுத்து அரிசி அப்புறம் போட்டுக்கலாமா? இல்லை அரிசியும் சேர்த்து போட்டுக்கலாமா? ஆமாம், அரிசி கசகசாலாம் போட்டுக்கலாம். என்ன சீக்கிரம் வதங்கி வந்து வறுத்துருவோம். என்ன கொஞ்சம் நேரம், கொஞ்சோண்டு தானே, சும்மா 1/2 கிலோ சிக்கன் வறுத்து அரைக்கிறதையும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா. அன்றைக்கி வச்சது மிளகாப்பொடி போட்டு வச்சது, மிளகாப்பொடி, வீட்டுப்பொடி மிளகாப்பொடி. நல்லா செவக்க வறுத்தாச்சு. நல்லா வாசம் வருது பாருங்களேன். இப்படி வாசம் வந்து வறுத்து அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து செவந்துருச்சு. அடுத்து இந்த போல் அரிசி, ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தோம்னா அது ஒன்று ஒரு மாதிரி வறுபடும். அப்போ வந்து இது அரிசி தனியாக பொரிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்ல அது. இங்கே வருது. அப்புறம் இந்த சூட்டில் அந்த கசகசாவை போட்டால் சரியாக போயிடும். பாருங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோம்னு பாருங்கள். இது மாதிரி வந்து கடையில் நமக்கு இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா? ஏதாவது ஒரு பொடியை போடுவாங்க, இது போடுவாங்க. அது வந்து நமக்கு வயிற்றுக்கு சேராது. இது நம்ம வீட்டில் என்ன அளவாக பொடி வச்சு உரப்பு வச்சு போதும். இதை கொட்டிடலாம். மிளகாய் வறுத்தா ஸ்மெல் வரும்.
லாஸ்ட்டாக கூட மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3 மிளகாய் போதும். பிள்ளைங்களுக்கு எந்தெந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறத பார்த்து செஞ்சு கொடுங்க. வறுபட்டுருச்சு. மணி வெய்யி. ஓகே, இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை வறுக்கலாம். ஏன்னா இது சூட்லேயே வறுபடுறதான கசகசா. இந்த பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு சூட்டில் வச்சுருக்கேன். போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்குனா போதும். ஒரு வெங்காயத்துக்கு இவ்வளோ பீஸ் வந்துருக்கு. 2 வெங்காயம் நறுக்குங்க சரியாக இருக்கும். போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதை நான் வதக்கி போட முடியும். இதாக ஊற்றிடுவாங்க. ஒரு தக்காளி போட்டு வதக்கி இறக்கி ஆரவும் எல்லா பேஸ்ட்டையும் ஒரே இதாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி மட்டும். தக்காளி வெங்காயம் ஒரே அந்த ஒரு வாசம் வரும் பாருங்க. நல்லாயிருக்கும் அந்த வாசனை. நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வந்து இந்த சிக்கனில் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறவும் அப்புறம் எல்லாம் அதை செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா பதக்கி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சு நம்ம தாளிச்சு விட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். போதும். நல்லா செவந்து வந்துருக்கு. போதும். ஓகே. எல்லாமே இப்போ அரைக்கணும். காஞ்சிருச்சு. இப்போ அது வந்து சிக்கன் வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. போதும் அது ஊறினது. இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். வேலையை ஆரம்பிக்கலாம். எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு 100 எண்ணெய் பக்கமாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஏன்னா நம்ம அரைச்சி செய்கிறோம்ல. போதும். எண்ணெய் போதும். ஓகே, எண்ணெய் போதும். ஓகே, எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள். திரும்ப 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2-3 பீஸு வந்து பட்டை. இந்த ஏலக்காயை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பிக்க முடியல. பிச்சுட்டு இன்னும் அப்படியே முழுசாக இருக்குங்களா? பிச்சாச்சு. இதை அப்படி போட்டு அப்படியே நல்லா பொரியுது. நம்ம வந்து வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா செந்நிறமாக வரும். அப்படியே சிகப்பு கலரில் நல்லா வந்துன்னா நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் ஒரு பாதி பேஸ்ட் வச்சுக்கோம். பாதி சிக்கன் வறுக்க போகிறோம். அந்த வறுக்கிறதுக்கு பாதி பேஸ்ட் வச்சுக்கோம். சொல்லுமா? பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கினாக்கா அந்த ஸ்மெல் வந்துடும். பச்சை வாசனை போனாலே இந்த ஸ்மெல் வந்துடும். இந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம இந்த வறுத்து அரைச்சோம்ல, அந்த நம்ம மல்லி, கிராம்பு, இதெல்லாம் வறுத்து அரைச்சோம்ல, பட்டை, இதெல்லாம்
அதெல்லாம் அந்த சாந்தை அதோட போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். பரவாயில்ல, சாந்து அதையும் சேர்த்து வதக்கிடணும். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். புதுசாக மிளகா பேரசோடனே வாடி இருக்குங்களா வாசம், அந்த வாசம் எப்படி இருக்குது. புதுசாக மிளகா பேரசோடனே இந்த வாசம் தான் அடிக்கும். அது மாதிரி வாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பை கையை தடவி விட்டோம்னா இந்த சாந்தெல்லாம் போட்டு தடவி வச்சோம்னா அது இப்படி போட்டோம்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அதோட சேர்த்து இதையும் போட்டு அதே நம்ம அந்த சட்டியிலே திக்கிற சட்டியிலே வச்சு சூடு இல்லாமல் இருக்கும். இது இரும்பு சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கை சூடாகுது. நான் மரத்துக்கு அதை கையை வச்சுருது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மசாலாவிலேயே இந்த சிக்கனை பிரட்டி விட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லா பக்கமும் போகும்போது நல்லா தித்திப்பாக இருக்கும். அதுக்காக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி வேகணும்ல அது, அதனால் அதை வேக வச்சிடலாம். நீங்கள் நினைக்கிட்டவா கலரி செம்மையாக இருக்குது. தண்ணி போது நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிடிக்கும் தண்ணி ஒரு டம்ளர் அளவு ஊற்றிக்கணும். ஏன்னா அது வேகணும் கொஞ்சம். இதில் இந்த நம்ம 50 அரைப்பழம் போட்டோம். இப்போ ஒரு அரைப்பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுருவோம். இல்லை தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கோம். எலுமிச்சம்பழம் சாறு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சாறு விட்டு கொஞ்சம் அப்படியே லேசாக கிட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். 20 நிமிஷம் இருந்தால் சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். போதும் இல்லைம்மா? போதும். ஏன்னா கல் உப்புனா கரெக்டாக இருக்கும். தூள் உப்புங்கிறதுனால கூடிடுச்சுன்னா சங்கடம். போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கங்க. அவ்வளோதான், வேகட்டும் அந்த பாட்டில் கொஞ்சம் நேரம். ஏன்னா ஏற்கனவே வதங்கினது தானே, சும்மா ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் சரியாக போயிடும். 15 நிமிஷம் 20 நிமிஷம். அங்கே கிரேவி நல்லா வந்துடுச்சு. அது 20 நிமிஷம் நல்லா கொதி வந்து வெந்து இப்போ நல்லா சரியாக வந்திருக்கு. கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் சுக்கா, வறுத்து அரைத்த சிக்கன் சுக்கா நல்லா கிரேவி ஆகி நல்லா இருக்குது பாருங்கள். சுக்காவாக அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.